சின்ன பொண்ணு, எம்மாடி சின்ன பொண்ணு. பாட்டி, நான் இங்க இருக்கேன், வாங்க. இன்னைக்கும் துணி துவைக்கணுமா? இன்னைக்கு ஒரு நாளாச்சும் ஓய்வு எடுக்க கூடாதாக்கா? அது சரி, நான் இன்னைக்கு ஓய்வு எடுத்தேனா அப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒத்தால நீங்க தானே கடந்து பார்க்கணும். இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்க. இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நீ ஓய்வு எடுக்க கூடாதா? இன்னைக்கு சாயந்தரம் தான் உன்னை பொண்ணு பார்க்க வராகல. நீ எல்லா வேலையும் ஒத்தால இழுத்து போட்டு செஞ்சனா உன் உடம்பு களைப்பாயிடும். அப்புறம் உன் முகமும் சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது களை இல்லாத மாதிரி இருக்கும்ல. அவங்களுக்கு பொண்ணை பிடிக்காண்டாமா? அதுக்காக நம்ம வீட்டு வேலையை நாம தான் பார்க்கணும். அடுத்தாலையா வேலை செஞ்சுட்டாங்கன்னு ஏவ முடியும்? போட்டது போட்டபடி கிடக்கட்டும். நீ உள்ள போய் நல்லா ஓய்விடுமா. நான் நாளைக்கு கூட பாத்துக்கிட்டேன், ஒன்னும் அவசரம் இல்லை. எதுக்கு இப்படி நீ ஒரு மூட்டை துணி அள்ளி கொண்டு போட்டு துவைக்க போட்டிருக்க? அதெல்லாம் சரி, இப்ப நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பாக்க. இன்னைக்கு வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பிடிக்கணும்ட்டு வேண்டிட்டு வரலாம்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்தா மட்டும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருமா என்ன? அதுவும் சரிதான். நீ மனசு வச்சா நிச்சயமா இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பிடிச்சிடும். வர பயிர் கிட்டலாம் நீ 1000 கண்டிஷன் போட்டா எல்லா பயிர்களும் உன்னை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடணும்ல. இன்னைக்கு வரவங்க கிட்டயாரு உன் கண்டிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோமா. சரி, பாப்போம். நீ என்ன சொன்னா கேட்கவா போற? பாப்பா தூங்குறா. எந்திரிச்சதும் ஒரு 2 தோசை மட்டும் சுட்ட கொடுத்துரு என்ன? ஆட்டு. அப்புறம் நீயும் சேர்ந்தாப்புல சாப்பிட்டு நான் வரணும்னு எனக்காண்டி காத்து கிடக்காம என்ன? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறமா. எப்போ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா? எத்தனை நேரம் படிச்சு சொல்றேன், இந்த விரதெல்லாம் இருக்காதீங்கன்னு. ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமா, நீங்க விரதம் இருந்துட்டா மட்டும் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிடிச்சிருமா என்ன? விரதம் இருக்கிறதால உங்க உடம்புக்கு ஆகவே மாட்டேங்குதுல. என்னத்துக்கு நீங்க இதுல விரதம் அது இதுன்னு இருந்துகிட்டு உங்க உடம்ப வீணாக்க எடுத்துக்கிறீங்க நீங்களே? நீ தான் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறல. அந்த சாமியாச்சும் காது கொடுத்து கேட்காதான்ற ஒரு நப்பாசதா. இப்ப என்ன, இன்னைக்கு வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் எந்த கண்டிஷனும் போடக்கூடாது அதானே? சரி விடுங்க, நான் போடல. என்ன இப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப மாச்சும் சாப்பிடலாம்ல. சரிவா, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நல்லா பிடிவாதக்கார பாட்டி, நினைச்சது சாதிச்சிட்டீங்கல்ல. கேட்டீங்களா? என்ன வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? மனமலம் கெட்டுங்க, நேரம் ஆகுது. ஏன் நீங்களும் எங்க கூட சேர்ந்து கட்ட வேண்டியதானே? நல்ல அதிகாரம் மட்டும் பண்ணு. என்ன உனக்கு மட்டும் உடம்பு வணங்கி வேலை செஞ்சா இடுப்பு நொந்துருமா? அப்ப எங்களுக்கு மட்டும் நோகாதோ? சரி சரி, பேச்ச குறைங்க, வேலையை பாருங்க. எக்கா, யாருங்க? யாரு வேணும் உங்களுக்கு? எக்கா, நான் வசந்தி. என்னது வசந்தியா? ஐயோ, ஆளே அடையாளம் தெரியல எனக்கு. என்னடி இது அலங்கோலம்? என்னக்கா, நானே கஷ்டப்பட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு போட்டுட்டு வந்துருக்கேன். அதை பார்த்துட்டு அலங்கோலம் அது இதுன்ற. ஏன் மாடர்ன் ட்ரெஸ் நல்லாவே இல்லையா? அப்போ இல்லட்டி, நான் உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்துட்டு உண்மைக்கும் சுத்தமா யாருமே எனக்கு அடையாளமே தெரியல. நானும் ஏதோ சேல்ஸ்கள் தான் வந்திருக்கா போலன்னு நினைச்சேன். நீ சேலையை சுத்திட்டு நல்லா நச்சுன்னு மகாலட்சுமியாட்டம் இருப்ப பாக்குறதுக்கு. சுடிதார்ல சிக்கன்னு சின்ன பொண்ணாட்டம் இருக்கான்னு அப்பா. சரி சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. உங்களை சும்மா பார்க்கலான்னு வரக்கூடாது. அப்போ விஷயம் இல்லாம இந்த பக்கம் உன் தலையை நீட்ட மாட்டிய? அதான் என்ன சங்கதி? இல்ல, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு? சின்ன பொண்ணாக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதை பத்தி தான் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டா ஊரு பூரா பரப்பிடுறது. என்னக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க பக்கத்து வீட்டுலதான் அவ்வளவு கூத்து நடக்குது. உங்களுக்கு விஷயம் காதுக்கு வரவே இல்லையா? அப்போ என்ன பண்ண, இன்னைக்கு மாப்பிள்ளைக்காரங்க பார்க்க வராங்களாமே, உங்களுக்கு தெரியாதா? அப்ப உண்மையிலே ஐயா அப்படியா? அதான் லட்சுமி இவ்வளவு பூ கொண்டு போட்டிருக்காலும் கட்டி வைங்கன்ட்டப்போ பாத்தீங்களா? உங்களை தேவைக்கு மட்டும் நல்லா வேலை வாங்குறாங்க. ஆனா என்ன சங்கதின்னு மட்டும் உங்க காதுல சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொன்னா திருஷ்டி ஆயிடுமா, ஊர் பூரா நம்ம பரப்பிடுவோமா. எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க அவங்களுக்கு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், குறைஞ்சா போயிடுவாங்க. சேச்சே, அந்த பாட்டி உன நீ நினைக்கிற மாதிரி இல்லட்டி. அவங்க நம்மளாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, பரவ கூட சொல்லிக்கலாம்னு இருந்திருப்பாங்களா இருக்கும், மறந்துருப்பாங்களா இருக்கும் ஒருவேளை. இப்ப என்ன, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, கூப்பிட்டா என்ன கூப்பிடாடி என்ன, அந்த டைமுக்கு போய் நம்ம ஆஜராட்டே போச்சு. என்ன சரிதானே நான் சொல்றது? நீ போறியோ இல்லையா? அவங்க கட்டாயம் போயிடுவாங்க. அப்பதானே வடை பஜ்ஜில ஓசில திங்க முடியும். லட்சுமியத்தை பூ கொடுக்கும் போது எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு தான் போனாங்க பாத்துக்க. நாங்க உனக்கு தெரியுமே நினைச்சுதான் விட்டுட்டோம். அப்ப உனக்கு சங்கதி தெரியாதா? ஐயா அப்படியா? ஏட்டி, என்கிட்ட ஒரு ஆட்டு சொல்லிருக்கலாம்ல. அதான் உனக்கு தெரியும் நினைச்சேன்னு சொன்னல. இப்போ ஓசில குழம்பு வாக்கிறதுக்காக நாக்க தொங்க போட்டுட்டு வந்துட்டாளுங்க பாரு. அது யாரு சொல்றதுன்னு ஒரு விவசாய இல்ல பாரு. அதுதான் காமெடியா இருக்கு. இவங்க மட்டும் எதுக்காக இப்ப பம்மிட்டு வந்து நிக்கிறாங்க நீ நினைக்கிற? 4 வீட்டு கதைகளை சொல்லிட்டு போற போகல அவங்க வீட்டுக்கு குழம்பு வாங்கிட்டு போகதான். அண்ணன் கிளம்பிட்டானா? ஆமா ஆமா, துணி எல்லாம் அடிக்கிட்டு இருக்காவ. அண்ணன் எங்கக்கா போறாவ? ஐயே, உனக்கு விஷயமே தெரியாதுன்னு. என் மச்சானுக்கு சோமலையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காவளா. அந்தாலதான் சங்கதி கேள்விப்பட்டதும் அண்ணனும் தங்கச்சியும் கிளம்பிட்டாவ. அக்கா, நீங்க போலனா அப்புறம் உங்க மாமியார் ஆவராளி சொல்லுவாங்கல்ல, ஒளிச்சு போடுறதுக்குனே இங்க இருந்தா கிளம்பி வந்துடாள் வேலாம். இல்ல, எங்க அத்தை கிட்ட எல்லாம் பேசியாச்சு. அவையதான் நான் வர வேண்டாம்னு சொன்னதே. ஆனா பிள்ளைங்களுக்குலாம் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குதுல்ல,
அதனால நீ வராண்டா, அவனை மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டாவ. மைனி அம்மாட்ட நான் பேசினேன், அவ உங்களை ஃபோன் அடிக்க சொன்னா. சரி போ, நீங்கெல்லாம் கிளம்ப பிறகு ஃபோன் அடிக்கன்னு. மாமியார்னா ஒரு பேச்சுக்கு அப்படி இப்படின்னு இப்ப சொல்லதாங்க செய்வாங்க. நாளைக்கு பின்ன ஏதாவது ஒரு கட்டம் வரும்போது, என் மகன் அன்னைக்கு உடம்புக்கு முடியாம இருந்தானே, அவனை பார்க்க வந்தியா, நீ ஒரு 8 கூட வந்து பார்க்கலையேன்னு நாளைக்கு பின்ன குறை சொன்னாங்கன்னா அப்ப உங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல. நீங்களும் பேசாம கிளம்பி போயிட்டு வந்துருங்கக்கா. மாமியார் தான் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் உங்க நாத்தனாரு அப்புறம் உங்க வீட்டுக்காரர் கூட அன்னைக்கு எங்க அண்ணனுக்கு சோம்பல, ஆனா நீ பார்க்கவே வரல அப்படின்னு ஏதாவது கட்டத்துல உங்ககிட்ட சண்டை போடும்போது உங்களை பத்தி கேட்டாங்கன்னா அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதானே பக்கத்துல நம்ம நிக்கிறவே நம்மள இடிக்காம இருக்காளேன்னு பார்த்தேன். நம்மள உரசலனா இவளுக்கு தூக்கமே வராது. அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அடுத்த வீட்டு விஷயத்துல எதுக்கு நீங்க தேவையில்லாம மூக்க நினைக்கிறீங்க? இந்த அக்காவை இப்ப சரி சரின்னு தான் தலையாட்டுவாங்க. நம்ம ஊர் உலகத்துல பாக்குறது இல்லையா, எல்லா குடும்பத்திலும் நடக்கிற சங்கதி இதுதானே. சரிக்கா, என்னவோ ஒண்ணு என் மனசுக்கு பட்டதா சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். சரி, இப்போ உங்க மச்சான் எப்படி இருக்காரா? ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லம்மா, என்னமாதான் கேட்கணும். இவ்வளவு நேரம் அவர் கிளம்பத்துக்காக எல்லா துணியும் எடுத்து கொடுத்துருக்கு. என்னிதான் ஃபோன் பேசி எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கணும். சரிக்கா, நீங்க அப்ப உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க மச்சான் எப்படி இருக்காருன்னு. நானும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. ஆமா வசதி, நேத்து நைட்டு நான் உங்க வீட்டுல ஒரே சத்தமா இருந்துதா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லையே, ஊரெல்லாம் பேசிக்கிறாவல. நேத்து நைட்டு உங்க வீட்டுல மாமியார் சட்டை முத்திட்டாங்க அப்படியா? யாரு சொன்னா? யாருன்னு சொல்றது? அதான் ஊரு ஃபுல்லா பேசிக்கிறாங்கறல. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா தெருல எல்லாருமே நாங்க சரியா தூங்கவே இல்ல. நைட்டு ஃபுல்லா ஒரே சத்தம். நாங்க எல்லாரும் லைட் போட்டுட்டு வெளியில தான் உட்கார்ந்தோம்னு சொன்னாவ. அதான் கேட்டேன். எங்களை பிடிக்காதவங்க தான் யாரோ எங்களை பத்தி தப்பா பரப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் என் மாமியாரும் நல்லா ஒத்துமையா தான் இருக்கும். நகமும் சதையும் போல தானே இருக்கும். இருந்தா சந்தோஷம் தாமா. நான் என்ன வேணும்ட்டா கேட்டேன். ஊர் ஃபுல்லா பேசிக்கிறாவ. என் காது விழுந்தது வர்ற போக்குல. அதான் சரி உன்னை பார்த்தது ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு கேட்டேன். சரிக்கா, நான் கிளம்புறப்போ சாயந்தரம் சின்ன பொண்ணு வீட்டுல பாப்போம். என்ன வந்துட்டானுங்க, யார் வீட்டுல என்ன ரொம்ப சண்டை வருது வேடிக்கை பார்க்கலான்னு. சிந்து முடிஞ்சு விடுறதே இவங்க வேலையா இருக்கு. இவங்க கிட்ட எதுக்கு நீங்க தேவையில்லாத பேச்சு வச்சுக்கிறீங்க? வந்ததை விரட்டி விட வேண்டியதானே. அதுக்காக வீட்டுக்கு ஒரு வேலை வராதுன்னு சொல்ல முடியும். அவங்க எது சொன்னாலும் நம்ம கண்டு காணாம போக வேண்டியதான். ஒரு காலை வாங்கிட்டு ஒரு காலை விட்டுற வேண்டியதான். என்னம்மா கிளம்பிட்டியா? போமா? ஆமாண்ணே, இந்த பூ மாதிரிதான் துணி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அட என்ன மணி, அவ பக்கத்துல தானே இருக்கா. இவ தான் கூட்டு போய் துணி வேணா எடுத்து கொடுப்பால. சீக்கிரம் கூட்டு வாமா, நேரம் ஆகுது, பஸ் கிளம்பிட போகுது. ஆட்டுனே, இந்த குரல் கொடுக்க அவளுக்கு. இல்ல வேலை இப்ப மாச்சு சேலையை சுத்திட்டு வந்தியே, எங்கடா அந்த கருத்துணியை போட்டுட்டு வந்திருப்பியோன்னு பயந்துகிட்டே வந்தேன். மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அது உடனே கருத்துணியா உங்களுக்குலாம்? அக்கா, எனக்கு அந்த ட்ரெஸ் உண்மையிலே நல்லா இல்லையா? இல்லட்டி உன்னை எப்பவுமே இந்த சேலையிலே பார்த்து பார்த்து பழகிட்டேனா, திடீர்னு மாடர்ன் ட்ரெஸ் அது இதுன்னு பார்க்கறதுக்கு என்னவோ போல இருந்துச்சு, அதான் சொன்னேன். மற்றபடி பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. என் பிள்ளைங்க கூட சொல்லிச்சிங்க, அம்மா இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, கலராக நல்லா இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொடுனே. ஏக்கா பாருங்கக்கா, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்க ஆள் இல்ல பாருங்களேன். பாவம்டி, அவங்களுக்கே ஏகப்பட்ட வேலை கிடக்கு, இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், நாம தான் அவங்களுக்கு கை கொத்தாசியா இருக்கணுமா? அதை விட்டுட்டு நம்மளே அவங்கள குறைச்சோன்னா எப்படி? இப்போ சின்ன பொண்ணு கிளம்பிட்டாளா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டு இருக்காளா? அவளுக்கு அலங்காரம் முடிச்சாச்சு. கேட்டி வா, அப்ப நம்ம உள்ள போயிருப்போம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் வெளியில வருவோம். ஐயோ, கையோ உடல காலை உடல, என்ன செய்யறதுனே புரியல, ஒரே பதப்பதைப்பா இருக்குமா. எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டோம். பயப்படாம தைரியமா நில்லுங்க. பாட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சரிம்மா, அப்ப நான் வந்தவங்கள வாங்கன்னு கேக்குறேன், நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க. என்ன? சரி சரி, நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க முதல்ல வாசலுக்கு போங்க. பொண்ணு கொஞ்சம் வர சொல்லுங்களா? ஆட்டு கேட்டி, அவளை கூட்டிட்டு வா. ஏக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன டீ? ஏக்கா, வந்த நேரத்துல இருந்து மாப்பிள்ள வாயை திறக்க மாட்டாரு, ஒருவேளை ஊமையா இருப்பாரோ? ஆமா, அங்க ஒரு குந்தாணி உட்காந்துருக்க, நீ கவனிச்சியா? ஏய், யார சொல்றீன்னு? குந்தாணினா நீ மட்டும் தானே இந்த உலகத்துல? இவளோட மாமியார் இந்த பேர்ல ஒருத்தி உட்காந்துருக்கல, அவ பக்கத்துல குண்டா ஒரு பொம்பளை உட்காந்துருக்கு பாருங்க, அது யாருன்னு தெரியலக்கா. அவ மாப்பிள்ளையோட தங்கச்சியாம் டீ. அக்கா, இந்த மாமியார் முகத்தை பாத்தியா, கடுக்கடுன்னு வச்சிருக்க, சரியான சண்டைக்குள்ளியா இருக்குமோ? அப்போ ஏய், வந்த இடத்துல வாய் வச்சுட்டு சும்மா இருடி, நமக்கு எதுக்கடி வம்பு? இல்லக்கா, பார்த்ததும் கேட்கணும் போல இருந்துச்சு, அதான் கேட்டேன். இப்ப என்ன தப்பா அது? ஊர் உலகத்துல எந்த மாப்பிளையும் பொண்ணையும் பத்தி யாரும் விமர்சிக்கவே மாட்டாங்களாக்கோ. அந்த இடத்துல சண்டை என்னத்துக்குடி? வாய் முடிட்டு சத்தம் கட்டாம இரண்டி. ஏற்கனவே எத்தனையோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சின்ன பொண்ணு போட்ட கண்டிஷன்ல வாசல் வரைக்கும் வந்துட்டு தெறிக்க ஓடி விட்டானுங்க. இந்த பையன் மட்டும் தான் கொஞ்சம் உள்ள வந்து உட்காந்துருக்கான். என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் பொறுமையா பாப்போமே, கொஞ்சம் மூச்சு கட்டாம இரண்டி. சரிக்கா, அப்ப எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வா, அப்பதான் நான் பேசாம இருப்பேன்.
எம்மா தாயே, என் பங்கு பஜ்ஜி வடை காப்பி எல்லாத்தையும் உனக்கே தந்துடுறம்மா. கொஞ்ச நேரம் அமைதியா தான் இறேன். ஏடி பொண்ணு போட்டோன்னு ஒன்று தந்தாப்ல, அதுல பார்க்க இந்த பிள்ளை நல்லா தானே இருந்துச்சு. ஆனா நேர்ல ஏன் பார்க்க நல்லாவே இல்ல. நீ தானே ஊர் உலகத்துல இல்லாத அதிசய பொண்ணா பார்க்க வந்திருக்க. நல்லா அனுபவி. நான் எத்தனை பொண்ணு விட்டு ஜாதகம் கொண்டு வந்தேன், எதுவுமே நல்லா இல்லன்னு தட்டி கழிச்சல. இப்ப நல்ல பொண்ணா நீயே பாரு. எத்தனை பேர் அண்ணனுக்கு பொண்ணு கிடக்கு லைன் கட்டிட்டு வந்தானுங்க. தங்க விக்கிற வேலையில எல்லாரும் 100 பவுன் நகை, 5 லட்சம் ரொக்கலாம், காரு வீடு பங்களான்னு தரேன்னாங்க. ஒண்ணும் வேண்டாம்னால வரதட்சணையே வாங்க கூடாது என் மகன்காரன் சொல்லியிருக்கான். அவன் விருப்பப்படிதான் நானும் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு ஒண்ணு இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்கலாம்னு வந்தல்ல. நீயே நல்லா அனுபவி. என்கிட்ட ஏதாவது சொன்ன நான் அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உன் பேர் என்னம்மா? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுன்றாங்க, ஆனா பார்க்க கிளவியாட்டலாம் இருக்கா. பாப்பா உன் பேர் என்னம்மா? பெரிய பொண்ணு. நல்ல பேரு. தரகரு எல்லா விவரத்தையும் சொல்லி பாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பணம் காசுலாம் முக்கியமே இல்ல. வரதட்சணைன்னு நீங்க ஒரு ஒத்த பைசா கூட கொடுக்கவே வேண்டாம். எங்களுக்கு எங்க குடும்பத்தை நல்லா அனுசரிச்சு போற குணமுள்ள பொண்ணா தான் வேணும். என்னது நல்ல குணமுள்ள பொண்ணா? ஆஹா, அதுக்கு சத்தியமா வாய்ப்பே இல்ல. போன வாரம் எங்க வீட்ல டிவிக்காக ரிமோட் சண்டை நடந்ததுல, அதுல இவன் என் மண்டையில அடிச்சதுல நான் ஒரு வாரம் ஸ்கூலுக்கே போகாம லீவ் போட்டு வீட்ல இருந்தேன்னா பாருங்களேன். எட்டி கொஞ்சம் வாய் முடிட்டு பேசாம நில்லுட்டி. பொண்ணு பார்க்க நல்ல சின்ன பொண்ணா அழகா இருக்குன்னு பார்த்தா கிழவி மாதிரில இருக்கா. சின்ன பொண்ணா வேணா அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஐயோ, இங்க கூத்து தான் நடக்குது. என்ன மட்டும் என்னமோ சொன்னா இப்ப அவ என்ன வம்பு விலைக்கு வாங்குறா பாரு. பாப்பா பரவாயில்ல, நல்ல காமெடி பண்ணுது. ஆமா, தரகர் எல்லா விவரத்தையும் சொன்னாரா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கு போக கூடாதுன்னு. என்னது அக்கா வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு சின்ன திருத்தம். உங்க வீட்டுக்கு வேண்டியது மருமக இல்ல, வேலைக்காரி தான். வீட்டு வேலைக்குன்னு ஆள் வச்சா சம்பளம் நிறைய தர வேண்டியிருக்கோன்ட்டு இப்படி மருமகன்ற பேர்ல ஒரு வேலைக்காரிய தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பொண்ணுனா இலக்கரமாவை போச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. வாசல் அந்த பக்கம் தான் இருக்கு, வெளியில போலாம் எல்லாரும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? நீ கொஞ்சம் பேசாம இருமா. போற இடத்துல எல்லாம் இப்படிதான் ஏதாவது வம்பு சண்டை வாங்கிக்கிட்டே இருக்க நீனு. நீங்க வேலைக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இல்லையான்னு கேட்டேன். அது பாட்டி என்ன சொல்றாங்களோ அதான் ஏன் முடிவும். பாட்டி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். பாட்டியா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இருக்க போறீங்க. எனக்கு நீங்க வேலைக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் யாரும் சொல்லிட்டு தான் கிடப்பாங்க. நீங்க அது கண்டு காணாம இருக்க சம்மதம்னா ஓகே சொல்லுங்க. எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க பரிபூர்ண சம்மதம் தான். பரவாயில்லையே, மாப்பிள்ளை பையன் நல்லா தான் இருக்கான். நானும் பார்க்காது என்னவோ சோப்பலாங்கி கணக்கா இருந்ததும் கூறுபடா இருப்பானான்னு பார்த்தேன். நல்ல விவரமா தான் இருக்கான். எனக்கு நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரதுல ரொம்ப சந்தோஷம். என் பேத்திக்கும் சம்மதம் தான். அதுதான் அவ அப்படி சொல்றா. இங்க பார்க்க மகாலட்சுமி ஆட்டம் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? சாரி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா, இந்த ஆளு கண்ணாடி போட்டிருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன்க்கா. இவனுக்கு கண்ணு தெரியாதா என்னமோன்ட்டு. சின்ன பொண்ணை பார்த்து மகாலட்சுமியாட்ட இருக்கான்னு சொல்றான் பாருங்களேன்.